சுப்பிரமணியம் ஓடினதோ இந்த இதெல்லாம் நான் பெருசாக நான் நினைக்கிறது ஓடிச்சு. ஆனால் அதை விட எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்கு நான் மரியாதை செஞ்சேன். பாலு மகேந்திரா சார் வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு வர்றாரு. இப்போ வந்து எனக்கு ஈஸ்டர் பண்ணி லாஸ் ஆன டைமு கதை சொல்லி முடித்தோடனே நான் என்ன சார் பண்ணணும் அப்படிங்க. என்ன சார் சசி, நான் ஒரு எல்லா கதவையும் தட்டிட்டு வந்துட்டேன், இதுதான் கடைசி கதவை, நீங்கள் தயாரிக்கணும். பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு. நான் எல்லா கதவும் தட்டிட்டீங்க, நான் முதல்ல இந்த கதவை தட்டியிருக்கலாம்ல சார், பண்ணுங்க சார். ஏன்னா நம்ம அவர் தான் இன்ஸ்பிரேஷன் சார். குரு இல்லை. ஆமாம், வெளியில் வந்தோடனே என் கசின் மேனேஜர்ஸ் என்ன தயாரிக்க சொன்னாரா, வேணாம் சொல்லுவேன். போப்பா நான் சரின்ட்டேன் அப்படின்ட்டேன். சரின்ட்டு ஏன் சொன்னேன், நமக்கு ஏற்கனவே இந்த லாஸே நம்ம இது பண்ணணும், ஈஸ்டர்ன் லாஸே. அதான் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சவர், நான் நேசித்தவர், எனக்கு இன்ஸ்பயர் ஆனவர் என் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. என் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவரை வெறுங்கையோட நான் அனுப்ப மனசு இல்லை. அவர் வெறுங்கையோட அவர் வந்து பாரு சந்தோஷமாக போகிற துள்ளி பூச்சோட பயன்படுறேன். அவர் நான் சந்தோஷமாக அனுப்பிச்சிருக்கேன். இதுதான் நான் வந்து சினிமாவுக்கு வந்து செஞ்ச விருதாக நான் நினைக்கிறேன்.